Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard max exercise 1.3ல 5th sum பார்க்கலாம். Find the symmetric difference between the following set. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 3 subdivisionக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா symmetric difference ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 பார்க்கலாம். 5th questionல first one. இங்கே P உடைய வேல்யூ தென் Q உடைய வேல்யூ கொடுத்துருக்கு. சரியா, நாம் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா P symmetric difference Q is equal to P minus Q union Q minus P. இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா, ஸோ இதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய வேல்யூ P minus Q and Q minus P தெரியணும் இல்லையா. ஸோ அப்போ தான் இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம P symmetric Q வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம P minus Q ஃபைண்ட் பண்ணிக்கலாமா. P உடைய வேல்யூ என்னது நமக்கு 2, 3, 5, 7 and 11. ஓகே, மைனஸ் Q உடைய வேல்யூ என்னது 1, 3, 5 and 11. ஸோ நமக்கு மைனஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம், Pலையும் Qலையும் கம்பேர் பண்ணும்போது Qவை இங்கேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ Qவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். இங்கே 1 கிடையாது, 3 இருக்குது, தென் 5 இருக்குது, 11 இருக்குது. ஸோ இங்கே ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்ம இங்கே P minus Qக்கு எழுத போகிறோம். ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்குது, 2 and 7 மட்டும்தான் இருக்குது. இங்கே 1 இங்கே கிடையாது, மற்ற 3 எலிமெண்ட்டுமே நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். அது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக சும்மா நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்து எழுதிக்கிட்டோம். தென் Q minus P. Q minus P நமக்கு சேம், நம்ம மேலே பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். Q உடைய வேல்யூ 1, 3, 5 and 11 மைனஸ் P உடைய வேல்யூ 2, 3, 5, 7 and 11. ஸோ இங்கே எப்படி இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த செட்டில் இருந்து இந்த செட் நம்ம மைனஸ் பண்ணமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். இங்கே மாற்றி செய்யக்கூடாது. இங்கே செகண்டாக என்ன செட் இருக்கோ அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போது 2 இங்கே இருக்கான்னு செக் பண்ணுறோம், இல்லை. 3 இருக்கான்னு இங்கே இருக்குது, 5 இருக்கான்னு இங்கே இருக்குது, 7 இங்கே கிடையாது, 11 இருக்கான்னு இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் 1 மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. என்ன ரிமைனிங் இருக்குது, 1 மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ நாம் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், P symmetric Q ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது, P minus Qக்கு 2, 7 இல்லையா. யூனியன் Q minus P நமக்கு என்னது 1. யூனியன் என்ன அர்த்தம், இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும் ஒரே செட்டாக. ஸோ எப்படி எழுதலாம், 1, 2, 7 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், சிமெட்ரிக் டிஃப்ரெண்ட் 1, 3 and 7 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சரியா, சேம் செகண்ட் ஒன் பார்க்கலாமா. செகண்ட் ஒன் நமக்கு தெரியும் R minus S ஃபைண்ட் பண்ணும், S minus R ஃபைண்ட் பண்ணும். சரியா, R minus S என்ன வரும், R உடைய வேல்யூ L, M, N, O, P இருக்கு, மைனஸ் S உடைய வேல்யூ என்னது J, L, N and Q இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேல்யூஸை இங்கே இருக்க மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். J இருக்கானா கிடையாது, L இருக்கானா இருக்குது, N இருக்குது, தென் Q கிடையாது இல்லையா. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்து எழுதிக்கலாமா, M, O and P முடிஞ்சுதா. தென் S minus R ஃபைண்ட் பண்ண போகிறோம். S minus Rனா S உடைய வேல்யூ என்னது J, L, N and Q மைனஸ் R உடைய வேல்யூ நமக்கு L, M, N, O, P. ஓகேவா, இப்போ நம்ம இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த செட்டில் இருந்து இந்த செட்டு நம்ம இப்படி மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுலேருந்து இதை கம்பேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலா எஸ்லேருந்து ஆரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, இந்த ஆருடைய வேல்யூவை எஸ்ஸோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எல் இங்கே இருக்குது, எம் கிடையாது, என் இருக்குது, ஓ, பி கிடையாது. ஓகேவா, அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன, ஜே அண்ட் கியூ. நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னது, ஆர் சிமெட்ரி எஸ். என்ன வேல்யூ நமக்கு தெரியும், ஆர் மைனஸ்
எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆர். ஆர் மைனஸ் எஸ் உடைய வேல்யூ என்னது? எம் ஓ பி. யூனியன் எஸ் மைனஸ் ஆர் உடைய வேல்யூ ஜே அண்ட் கியூ. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாமா? ஜாயின் பண்ணதால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஜே எம் ஓ பி அண்ட் கியூ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சேம் இதே மாதிரி தான் தேர்டு ஒன்றும் நமக்கு பார்க்கலாம். இங்கே நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய வேல்யூ கொடுத்துருக்கு. நாம் என்ன ஃபைன் பண்ணணும்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபைன் பண்ணுமா? எக்ஸ் மைனஸ் ஒய்னா எக்ஸுடைய வேல்யூ இங்கே என்னது? 5 6 and 7 மைனஸ் ஒய்யுடைய வேல்யூ 5 7 9 and 10. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? 5 இந்த டேர்மில் காமனாக இருக்குது, தென் 7 இந்த டேர்மில் காமனாக இருக்குது. அவ்வளோதான். ரிமைனிங் என்ன கிடைக்குது நமக்கு? 6 அப்படின்னு சொல்லி கிடைக்குதா? சேம் இதே மாதிரி ஒய் மைனஸ் எக்ஸும் ஃபைன் பண்ணிடலாமா? ஒய்யுடைய வேல்யூ 5 7 9 and 10 மைனஸ் எக்ஸுடைய வேல்யூ என்னது? 5 6 and 7. இப்போ இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? 5 இங்கே இருக்குது, 6 கிடையாது, 7 இங்கே இருக்குது. ஸோ ரிமைனிங் நமக்கு என்னப்பா கிடைக்கும்? ரிமைனிங் நமக்கு 9 and 10 கிடைக்கும். ஓகேவா? நாம் என்ன ஃபைன் பண்ண போகிறோம்? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஃபைன் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் y minus x இல்லையா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யுடைய வேல்யூ 6 அப்படின்னு நமக்கு தெரியும். யூனியன் y மைனஸ் எக்ஸுடைய வேல்யூ 9, 10 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதினோம்னா 6 9 and 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இந்த கொஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ for watching.